அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெல்லையில் நீதிமன்ற வாயிலில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 4 பேர் கொண்ட கும்பல் இந்த துணிகர சம்பவத்தை நிகழ்த்திவிட்டு காரில் தப்பியிருக்கின்றனர். காவல்துறையினர் அவர்களை பிடிக்க நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருது பாண்டி இணைகிறார். மருது, என்ன நடந்தது? கொல்லப்பட்டவர் யார்? அவரை வெட்டி அந்த 4 பேர் யார் என்ற விவரம் தெரிய வந்திருக்கா? என்ன வழக்கிற்காக அவர் ஆஜராக வந்திருந்தார்? விவரம் என்ன? திருநெல்வேலி மாநகர் பாளையங்கோட்டை பகுதியில் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றம் செயல்பட்டு வருகிறது. இந்த நீதிமன்றத்துக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய இந்த நிலையில் இன்று காலை திருநெல்வேலி மாவட்டம் கீழநத்தம் பகுதியைச் சேர்ந்த மாயாண்டி என்பவர் ஒரு வழக்கு தொடர்பாக ஆஜராவதற்காக நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார். அப்போது நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதி வருகைக்காக காத்திருந்த போது திடீரென அவரை சுற்றி வைத்த 4 பேர் கொண்ட கும்பலானது அவர் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே விரட்டியிருக்கிறது. அவர் உயிருக்கு பயந்து நீதிமன்ற வாசலுக்கு வந்தபோது நீதிமன்ற வாசலில் வைத்து கொடூரமாக முறையில் முகம், கை, கால் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அந்த 4 பேர் கொண்ட கும்பலானது தப்பி ஓடி இருக்கிறது. உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் உடனடியாக காவல்துறை உயரதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். மேலும் அந்த கொலை செய்த கும்பலில் ஒருவரை தற்போது முதற்கட்டமாக பிடித்திருப்பதாகவும் அவரிடம் விசாரணை என்பது மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பொதுமக்கள் அதிகம் நடமாட்டம் இருக்கக்கூடிய நீதிமன்ற வளாகத்திலே இந்த சம்பவம் அரங்கேறியிருப்பது பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதனை வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை, நீதிமன்ற வளாகத்தில் உரிய பாதுகாப்பு இல்லை என கூறி தற்போது வழக்கறிஞர்கள் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் நீதிமன்ற வளாகத்தில் அமர்ந்து தர்ணாவை போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதி என்பது ஒரு பதட்டமான சூழல் நிலை வருகிறது. தொடர்ந்து நூற்றுக்கணக்கான போலீசார் அந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு பணி ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். ஒரு பொதுமக்கள் அதிகம் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதியில் பட்ட பகலில் ஒரு கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளை முதல் கட்டமாக கைப்பற்றி காவல்துறை என்பது விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். அனைத்து சோதனை சாவடிகளையும் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விசாரணை முடிவிலே முன்விரோதம் காரணமாக நடைபெற்றதா அல்லது வேறு எதுவும் காரணங்களா என்பது குறித்த முழுமையான விவரங்கள் என்பது தெரிய வரும். நீதி கேட்டுதான் நீதிமன்றத்திற்கே செல்வார்கள். குறைந்தபட்ச அளவிலாவது அங்கு காவல்துறையினருடைய பாதுகாப்பு எப்போதும் இருக்கும். பட்டப்பகல்ல இது போன்ற ஒரு சம்பவம், அதுவும் கொலை நிகழ்ந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற கேள்வி எல்லாம் எழுகிறது. அது குறித்தெல்லாம் நம்ம பேசலாம். அடுத்தடுத்த விசாரணை கட்டங்கள் என்னென்ன அப்படின்னு விசாரிங்கள் மருதுபாண்டி. அடுத்த செய்திகளில் நாம் இது குறித்து தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.